எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ரவை ஸ்நாக் பண்ண போகிறேன். எப்படி பண்ணது பார்க்கலாம். 2 கப்பு ரவை எடுத்துக்கிறேன். நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இது ஜார் சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 வாட்டி பவுடர் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு பவுடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு கப்பு ரவை நான் பவுடர் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போ சூடான தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 15 மினிட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ட்ரை ஆகாத இருக்கும். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் ரொம்ப தின்னாக இல்லாமல் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நான் இங்கே 2 ஃப்ளேவரில் நான் மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் புதினா பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதி ஸ்நாக்ஸ் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை நீங்கள் கை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரவை ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.